ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதை பார்ட் 1 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒர்க்கு. ஒர்க்குன்றது எப்படி நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா ஓ இக்கு இப்படி நம்ம வந்து எழுதுவோம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி எழுதுவாங்கன்னா இப்படி எழுதுவாங்க. ஆனால் கோட்டுக்கு கீழே வெறுமனே அந்த செமி சர்க்கிள் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒர்க்கு. இதை நீங்கள் ஒர்க்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நிறைய ஷார்ட்கட் வந்து இருக்குது. ஒர்க்கர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி எழுதலாம். ஒர்க்கர் ஒரே ஒரு டவுனோட ஆர் மட்டும் அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா, அதுவே அந்த டவுனோட ஆரை வந்து பார்த்தீங்கன்னா ஹால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஹார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஹார்ட் ஒர்க்குன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். டிகேச் போட்டுட்டு அந்த ஒர்க்கை நம்ம வந்து எழுதுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒர்க்ஸு அப்படி வந்துச்சுன்னா ஒர்க்கு அதில் எஸ் சர்க்கிள். ஒர்க்குடு அப்படி வந்து வந்துச்சுன்னா ஒர்க் எழுதிட்டு பக்கத்தில் டெட். ஒர்க்கிங் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒன்று பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சிடலாம், இல்லை அப்படின்னா இங்கு நம்ம வந்து எழுதிடலாம் ஒர்க்கிங். ஓகேங்களா? ஒர்க்கிங் கிளாஸ் இது எப்படி எழுதலான்னு பாருங்க. ஒர்க்கிங் கிளாஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை ரூட் வேர்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக வேறு என்ன கிரியேட் பண்ணலாம்னா, இப்போ ஒர்க் ஷாப் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் எழுதிட்டு இஷ்யூ எழுதிட்டிங்கன்னா போதும், ஒர்க் ஷாப். ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அதை எப்படி ட்ரை பண்ணலான்னு பாருங்கள். ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்க்கு உண்டான ஸ்டோக் எழுதிட்டிங்கன்னா போதுமானது. என்ன ஒரு டவுட் வரும்னா, கோட்டுக்கு கீழே எழுதுகிறோமே, அடுத்த லைனில் எழுதுகிற ஸ்டோக்ஸுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா, மாற்றி எடுத்துட மாட்டோமான்னு ஒரு டவுட் வந்து இருக்கும். நீங்கள் ஸ்டோக்ஸோட சைஸ் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க, ஸோ தட் மேனேஜபிளாக இருக்கும். ஸ்பீட் நோட்டில் எழுதுனீங்க அப்படின்னா மேனேஜபிளாக வந்து இருக்கும், ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸ்டார்டிங் தான் அந்த டவுட்லாம் வரும். நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வந்துடும். சரிங்களா? நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இந்த ஸ்டோக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து என்னன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம். இது வந்து வித்து. அதுவே ஆங்கிலேயில் எழுதணும் அப்படின்னா வென்னு. வித்துக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் எழுதணும் அப்படின்னா வாட்டு. இதுவே அதே ஆங்கிலேயில் எழுதணும் அப்படின்னா உட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? இது மோஸ்ட்லி பிரச்சனை கொடுக்காது, வாட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மோஸ்ட்லி பிரச்சனை கொடுக்காது, உட்டுன்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து வென் மோஸ்ட்லி பிரச்சனை கொடுக்காது. ஓகே, பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வித்தவுட்டில் தான் வந்து மிஸ்டேக்ஸ் வரும், பட் மோஸ்ட்லி பிரச்சனை வராது. ஆனால் இது இருக்குது பாருங்கள், வித்து. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டுன்னு எடுத்துருவோம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம வந்து வித்து தட்டு மாற்றி மாற்றி எடுத்துருவோம். கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா தட்டுன்றது இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, இத்தை வந்து ஹால் பண்ணி எழுதணும். இது வந்து பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள். இது வந்து இத்தை ஹால் பண்ணி எழுதணும். ஸோ ஒரு ஸ்பீடாக எழுதுகிறப்ப மேபி ஜூனியர் டைமில் கரெக்டாக எழுதிடலாம், பட் சீனியர் டைமில் இன்டர்மீடியட் லெவல்லாம் ட்ரை பண்ணுறப்ப இது வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ இந்த பொசிஷன் வந்து அபவ் தி லைன் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வித்து இல்லைனா தட்டு எதனா ஒன்றுத்துக்கு கொடுத்துடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தோட பொசிஷன் வந்து கோட்டுக்கு கீழே யூஸ் பண்ணிப்பேன். இப்படி ட்ரை பண்ணுறப்ப எனக்கு மிஸ்டேக்ஸே வந்து வராது. ஃபஸ்ட் போஸ்ட்டில் எழுதணும் அப்படின்னா அது வந்து தட்டுன்ற மாதிரி. ஓகேங்களா? அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் வந்து வரல. வித் தட் மிஸ்டேக்ஸ் எனக்கு வரவே வராது. சப்போஸ் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? மற்றபடி வித்து கூட வேறு எதனா சேர்ந்து வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேலேயே யூஸ் பண்ணிக்கலாம், வித் ரெஃபரன்ஸ். இல்லைனா கோட்டுக்கு கீழே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் வித் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடிக்கடி வந்து வரும். அதே மாதிரி வித் தீஸ் வேர்ட்ஸ், வித் தீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் இதெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் தீஸ் வேர்ட்ஸ், வித் தீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வரும். ஓகேங்களா? வித் யுவர் பர்மிஷன், உங்கள் அனுமதியோடு, இது கூட அடிக்கடி வரும் ஃப்ரேஸு. வித்து போட்டு அதில் ஒரு செஷன் போட்டிங்க அப்படின்னா வித் யுவர் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? தனித்தனியாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. சரிங்களா? இது வந்து வித் தீஸ் வேர்ட்ஸு, இது வித் தீஸ் ஃபியூ வேர்ட்ஸ், வித் தீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த குரூப் வந்து போவோம், 3வது குரூப்பு. இதுவுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா நம்ம இது என்னன்னு பார்த்தோம், இது என்னன்னு பார்த்தோம், இது என்னன்னு பார்த்தோம், இது என்னன்னு பார்த்தோம். வித்து வென்னு வாட்டு உட்டு அந்த குரூப் அது வந்து இது. ஆனால்
இதுவே இந்த செமி சர்க்கிளே வந்து இப்படி கவுத்து போட்டா, ஓகே, இப்படி கவுத்து போட்டால் ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம வந்து பியாண்டுன்னு வச்சுருக்கோம், கிராமலாக் ஆக்சுவலி. செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து யூன்னு வச்சுருக்கிறோம். ஆனால் தேர்ட் பொசிஷனில் எதுவுமே இல்லை. கரெக்டுங்களா? யோசிச்சு பாருங்கள், தேர்ட் பொசிஷனில் எதுவுமே நம்மளுக்கு வந்து வச்சிருக்க மாட்டோம். அதாவது கோட்டுக்கு கீழே ஃபோர்த் பொசிஷன்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னா கண்டினியூன்னு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? கண்டினியூன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ரூட் வேர்டு. பக்கத்தில் ஒரு டெட்டு போட்டோம் அப்படின்னா கண்டினியூடு. அதில் ஒரு எஸ் சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூவஸ் இல்லைனா கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு அதிலே நம்ம வந்து எஸ்ஸு எல் ஸ்டோக் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூவஸ்லி. அப்படியே பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூவிங். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த யூ இருக்குங்க இல்லையா, யூஸுக்குமே வந்து என்ன பண்ணலான்னா இந்த யூவை கன்சிடர் பண்ணலாம். நம்ம நார்மலாக வந்து யூ இப்படி எழுதுவோம், அதில் அப்படியே ஒரு எஸ் சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா யூஸுக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்படி நம்ம வந்து யூஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல். இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும், யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த ஷார்ட்கட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல். யூஸுக்கு ஃபுல் ஸ்டோக் வந்து இது. ஓகே, ஸோ நம்ம இப்படியும் ட்ரை பண்ணலாம். இல்லை செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்டோக்ஸ்க்கே வந்து போயிடுங்க. ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து இன்னொன்று பார்க்கலாம். இந்த செமி சர்க்கிள்ன்றது இந்த டைரெக்ஷனில் பார்த்துருப்போம், தென் இந்த டைரெக்ஷனில் பார்த்துருப்போம், இந்த டைரெக்ஷனில் கூட பார்த்துருப்போம். ஆனால் இந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டு, செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா வுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா தட் ஆர் வித்து, செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா வென்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா பியாண்டு பார்த்துருக்கோம், செகண்ட் பிளேஸில் எழுதுனா யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா ஃபியூக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே செகண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூனிட், இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். கோட்டுக்கு கீழே ட்ரை பண்ணோம்னா வியூக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் வந்து வியூக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம ஃபியூ எழுதுவோம், இப்படி எழுதிடுவோம். இதை வந்து இஃப் யூ இல்லைனா வியூ இந்த மாதிரி மாற்றி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஃபியூ இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். இதில் வந்து என்ன ஒரு ரிஸ்க் அப்படின்னா நீங்கள் இப்படி கரெக்டாக எழுதணும். ஓகே, இல்லைனா அது வந்து நாட்டு மாதிரி ஆயிரும், நாட்டு இல்லைனா ஹேண்ட் ஆயிரும். செகண்ட் பேஸில் எழுதுனீங்கன்னா நீடு, நோட் அந்த மாதிரி வந்து ஆயிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும். சரிங்களா? இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடியுது. நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.